உங்க பாத்ரூம் ஷவரை சுத்தம் பண்ணவே முடியலையா? இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். ஷவரில் இருந்து வெளிவரும் நீர் நாலாபுறமும் தெரித்து சிதறுகிறதா, அல்லது சரியான விசையில் வராமல் நீர் விட்டு விட்டு வெளிவருகிறதா? ஆம் என்றால் உங்கள் ஷவரில் இருக்கும் துளைகளில் மினரல்கள் அடைத்து கொண்டிருக்கும். இதற்காக கவலைப்பட வேண்டாம். குட் ஹவுஸ்கீப்பிங் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி விளக்கத்தை அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவற்றை அப்படியே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நமக்கு எது பொருத்தமாக இருக்கிறதோ அதை செய்தாலே போதும். ஷவரின் தலையை எப்படி சுத்தம் செய்வது? ஸ்கிராப்பர் ஸ்பாஞ்ச் சற்று மென்மையாக இருக்கும். அதன் மூலம் உங்களுடைய ஷவர் ஹெட்டை சுத்தப்படுத்தலாம். ஸ்பாஞ்சில் ஓரளவுக்கு தான் சுத்தம் படுத்த முடியும், ஏனெனில் ஷவர் ஓட்டை சுற்றிலும் இருக்கிற அழுக்குகள் அவ்வளவாக வெளியேறாது. இரண்டாவதாக வினிகர். ஸ்கிரப்பர் ஸ்பாஞ்ச் கொண்டு நீக்கியும் சுத்தமாகவில்லையா, இன்னும் நீர் சரியாக விழவில்லையா? கவலையை விடுங்க, வினிகர் இருக்கு உங்களை காப்பாற்ற. தண்ணீர் மற்றும் வினிகரை சரிபாதி அளவிற்கு ஒரு கப் எடுத்துக்கொள்ளவும். இதனை ஒரு பிளாஸ்டிக் பையில் ஊற்றிக்கொள்ளவும். ஷவர் ஹெட் இந்த பையில் உள்ள நீரில் மூழ்கும்படி வைத்து பையை ஷவரோடு சேர்த்து கட்டவும். 20 நிமிடம் முதல் 1 மணி நேரம் ஷவர் ஹெட் இந்த நீரில் ஊறட்டும். நன்கு ஊறிய பின் அந்த பையை திரித்து மீதமுள்ள அழுக்கை அகற்றவும். இப்போது ஷவரை திறந்து நீரை வேகமாக சிதற செய்யவும். இப்போது எல்லாம் முடிந்தது. ஷவரில் உள்ள மொத்த அழுக்கும் வெளியேறிவிடும். அடுத்ததாக ஷவரை எப்படி பராமரிப்பது? வினிகர் ஷவரில் கலந்து படுத்திருக்கும் அழுக்குகளை சுத்தம் பளிச்சென நீக்கிவிடும். இப்போது உங்கள் ஷவர் சீரான பயன்பாட்டிற்கு தயார். நீங்கள் சந்தோஷமாக குளிக்கலாம். ஷவரில் உள்ள மற்ற பாகங்களை சுத்தம் செய்வது எப்படி என்பது இப்போது பார்க்கலாம். பூஞ்சை காளான் படர்ந்த இடங்கள். உங்கள் குளியலறையின் கதவு மற்றும் வெண்டிலேட்டரை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்த நறுமணத்துடன் இருக்கும் டாப் அண்ட் ஸ்டைல் ஸ்ப்ரே கிளீனரை எடுத்துக்கொள்ளவும். ஷவரை 3 பகுதியாக சுத்தம் செய்ய தொடங்குங்கள். இதனால் புகை வெளியே வராது. முதல் பகுதியில் கிளீனரை ஸ்ப்ரே செய்து சில நிமிடங்கள் ஊற விடவும். பிறகு அதனை சுத்தம் செய்ய தொடங்குவதற்கு முன் அடுத்த பகுதியில் கிளீனரை ஸ்ப்ரே செய்யவும். முதல் பகுதியை சுத்தம் செய்யும் நேரத்தில் அடுத்த பகுதி ஊறிவிடும். வெட் ஸ்கிராப்பர் ஸ்பாஞ்ச். தரம் ஈரமான ஸ்கிராப்பர் ஸ்பாஞ்ச் கொண்டு முதல் பகுதியை நன்றாக துடைக்கவும். ஒரே நேரத்தில் நீளமான பகுதியை துடைப்பதால் குறைந்த நேரத்தில் அதிக இடத்தை துடைக்க முடியும். பிறகு ஸ்பாஞ்சை நீரில் முக்கி எடுக்கவும். ஒரு கப் தண்ணீரில் துடைத்த இடத்தை கழுவி கொள்ளவும். முதல் பகுதி சுத்தம் செய்தவுடன் 3ஆம் பகுதியை கிளீனர் ஸ்ப்ரே செய்யவும். அந்த பகுதி ஊறுவதற்குள் 2ஆம் பகுதியை சுத்தம் செய்யலாம். பிறகு 3ஆம் பகுதியை சுத்தம் செய்யலாம். அடுத்தபடியாக ப்ளீச். முழுவதும் சுத்தம் செய்த பிறகும் அங்கும் இங்குமாக சில அழுக்குகள் போக்க 1 மடங்கு ப்ளீச் மற்றும் 2 மடங்கு தண்ணீர் ஆகியவற்றை சேர்த்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி கொள்ளவும். சிறிது நேரம் இந்த கலவை ஊறட்டும். பிறகு ஷவரை திறந்து தண்ணீரை வெளியேற்றவும். பின் இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் உள்ள நீரை வெளிப்புறமாக ஷவரில் தெளிக்கவும். 7. ஷவரின் வடிநீர் தட்டில் அடைப்பு ஏற்பட்டால். வடிநீர் தட்டு அல்லது பைப்புகளில் அடைப்பு ஏற்பட்டால் அமில்தீயை பயன்படுத்தி அடைப்பை போக்கலாம். இதே அமில்தீயை பயன்படுத்தி ஷவரில் அடைப்பு ஏற்பட்டாலும் போக்கலாம். ஷவரின் வடிநீர் தட்டின் மூடியை திறந்து கொள்ளவும். பின் அமில்தீயை பயன்படுத்தி அடைப்பை போக்கவும். அப்படியும் அடைப்பு போகவில்லை என்றால் ரசாயன கிளீனரை பயன்படுத்தலாம். இந்த பதிவு பற்றிய உங்கள் கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. இது யாருக்கு பயன்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.
Thanks for watching.